எபனேசரே, இந்நாள் வரைக்கும் எங்களை நடத்தினவரே என்ற பாடல் உங்களுக்கு நல்லா தெரிந்த பாடல் தான். ஆனால் அந்த கருத்தை உணர்ந்து எபினேசர் என்று சொல்லுவதற்கு முன்பதாக இந்த 4 காரியம் உங்க சமூகத்தில் உங்க வாழ்க்கையில இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து இதை பாடுகிறது பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். ஹல்லேலூயா. ஏன் இதை நான் தைரியத்தோடு சொல்ல முடியும் என்றால், இந்த ஊழியத்தில் பிறப்பதற்கு முன்பதாகவே கருவிலே கலைக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருந்த அநேக ஜீவன்கள் இன்றைக்கு அற்புத சாட்சிகளாக நடமாடி கொண்டிருக்கிறது. அதிலே நானும் ஒருவன். ஹல்லேலூயா. நான் கருவில் உருவாகும் பொழுது என் அம்மா ரொம்ப வேதனைப்பட்டாங்க. என் அக்காக்கும் எனக்கும் இடையில ஒரு கரு தங்காம அது போயிட்டு அதுக்கு பிற்பாடு உருவாகப்பட்டவன் தான் நான். ஆனாலும் நான் பறந்து வெளியில வரும் பொழுது என் தாய் மரித்து போகிற ஒரு நிலைமை இருந்தது. ஆனாலும் தேவ தயவை பற்றி ஆமேன் இந்த உலகத்தில் பிரவேசிக்கும்படியான ஒரு பாக்கியம். அதை போல இந்த ஊழியத்தில் அநேக பிள்ளைகள் இன்று வரைக்கும் ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஒரு கரு போல என்னை காத்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி, எபினேசரே, இந்நாள் வரைக்கும் என்னை நடத்தினவரே, இனிமேலும் என்னை நடத்த நீர் போதுமானவர் என்று நம்புகிறவங்க இந்த பாடலை பாடி நானும் என் குடும்பமும் என் கர்த்தரை தான் ஆராதிக்கணும். அந்நிய தேவர்களை எங்களை விட்டு விலக்கணும். அது எந்த காரியமா இருந்தாலும். அந்நிய தேவர்கள் என்றால் ஏசப்பாவை காட்டிலும் ஒரு சின்ன பெர்சன்டேஜ் அன்பு அதற்கு மேல நீங்க வைத்தீங்க என்றா அதுதான் அஸ்ரோத், அதுதான் அந்நிய காரியங்கள். ஹல்லேலூயா. ஒதுக்கி வைப்போம். கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய சமர்ப்பிப்போம். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி இருக்கிற இடத்துல கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, இது ஒரு அறிக்கையா இந்த மாலை வேளையில மாறட்டும். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, ஒரு கரு போல காத்தீரே. சொல்லுங்க நந்தியப்பா என்று சொல்லிக் கொண்டே இருங்க. பாடல் தெரியல, நான் நந்தியப்பா என்று சொல்லுங்க. என்ன இந்த உலகத்துல உங்களை பிறப்பித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை உயிரோடு இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ வைக்கிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு. சொல்லுங்க, ஒரு கரு போல நந்தியப்பா. கரங்களை உயர்த்தி எபினேசரே, 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 இந்நாள் வரை சுமந்தவரே. கரங்களை உயர்த்தி, அப்பா என் தேவனே, இதுவரைக்கும் என் மேல நினைவாயிருந்து சுமக்கிறவரே, நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி 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 நன்றி. கரு போல சுமந்தீரே, நன்றி. ஒன்றுமில்லாமல் துவங்கின என் வாழ்க்கை, இந்த ஊழியம் ஒன்றில்லாம துவங்கினது. 2 பேர் 3 பேரை வைத்து துவங்கின இந்த ஊழியம் இன்றைக்கு இவ்வளவாக கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். என் அண்ணன் பறக்கும் பொழுது தாயுடைய அம்மாவுடைய கொடி வயிற்றுல தலை சுத்திட்டு ஜீவன் போகிற ஒரு நிலைமை இருந்தது. ஹாஸ்பிட்டல் எல்லாம் தூக்கி போகவில்லை. 40 வருஷத்துக்கு முன்பதாக நடந்ததை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தெய்வ பிள்ளையே, தாத்தா 2 கரத்தை உயர்த்தி என் அம்மாவை பார்த்து கொண்டிருந்தவங்க சொல்றாங்க, ஹாஸ்பிட்டல கொண்டு போயிருங்க, 2 பேரும் செத்துருவாங்க. அது ஒரு மலை பிரதேசம், கீழே கொண்டு வரணும்னா 2 மணிக்கூர் ஆயிரும். தாத்தா 2 கரத்தை உயர்த்தி நின்று ஹல்லேலூயா என்று சொன்னாங்க. வேற ஒன்னும் சொல்லல. அண்ணன் சுகபத்திரமாய் சுகப்பிரசவத்துல வெளியில வந்தாங்க. முதல் அக்கா பிறக்கும் பொழுது யாருமே இல்லை. அப்பா தான் தொப்புள் கொடியை வெட்டி அக்காவை வெளியெடுத்தாங்க. 3வது அக்கா பிறந்து கொஞ்ச நாள்ல ரொம்ப காய்ச்சல் வந்து உதடெல்லாம் ஒடிச்சு
15 நாட்கள் ஒன்றுமே வாய்க்குள்ள போகல. கர்த்தர் ஜீவனை கொடுத்தான். என் தம்பி என் காலை பிடித்துட்டு 1.5 வருஷத்துல வெளியில வந்துட்டான். அவன் என்னோட போதும்னு நினைச்சாங்க என் அப்பா அம்மா. ஆனாலும் கர்த்தர் தயவாக கொடுத்த ஒரு மகனாக்கும் இன்றைக்கு அப்பாவுடைய வலதுகரமாய் நின்று ஊழியத்தை செய்து கொண்டிருக்காங்க. அநேக சாட்சிகளை நான் சொல்லிக் கொண்டே போகலாம். மூப்பர்கள் இல்லாமல் நடந்து கொண்டிருந்த இந்த ஊழியத்தில் கர்த்தர் மூப்பர்களை ஏற்படுத்தினார், விசுவாச குடும்பங்களை ஏற்படுத்தினார், உதவி கரங்களை ஏற்படுத்தினார். அவருக்கு நன்றி செலுத்தாமல் வேறு யாருக்கு செலுத்த முடியும்? உணர்கிறவங்க உங்க வாழ்க்கையில ஒன்றுமில்லாமல் நீங்க துவங்கி இருக்கலாம், குடிசையில துவங்கி இருக்கலாம். கர்த்தர் எவ்வளவு அதிசயமாய் நம்மை உயர்த்தி வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். இதற்கெல்லாம் ஒரே காரணம் தான், அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வதனால மாத்திரம்தான். ஹல்லேலூயா. உணர்கிறவங்க இந்த ஒரு வரியை கூட பாடி இந்த பாடலை நான் முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஒன்றுமே துவங்கினோம் தேவனே. ஒரே ஒரு நிமிஷம். வாலிப பிராயத்தில் எல்லாருக்கும் இருக்கிற போலதான் என் அப்பாவையும் அம்மாவையும் நான் அதிக வேதனைப்படுத்தினவன். ஒரு பைக் வாங்கணும்னு சொல்லி அதிகமாக கஷ்டப்பட்டு, நிருகதி இல்லை தெரியும், கீபோர்டு வேணும்னு ஆசைப்பட்டேன், கீபோர்டு வாங்கி கொடுக்க நிருகதி அப்பா அம்மாக்கு இல்லைன்னு நல்லா தெரியும். கிரிக்கெட் விளையாட ஒரு பேட் வேணும், தராத பொழுது பிளேட்டை தூக்கி எறிந்தவன் தான், சாப்பாடு அப்படி இருந்தவன் தான், வாழ்ந்தவன் தான். ஒன்றுமே இல்லாத நிலைமையில அவங்க என்னிடத்துல எதுவும் சொல்ல மாட்டாங்க. 5 பேர்லயும் ரொம்ப வேதனைப்படுத்தினவன் தான். என்னிடத்துல மாற உத்தரவு எதுவுமே சொன்னதில்லை. ஆனால் அவங்க செஞ்சது முட்டியில நின்று ஜெபித்ததுதான், எனக்காக கண்ணீர் வடித்ததுதான். இந்த நாள்ல நான் நின்று கொண்டிருக்கிறேன். 6 முறை கர்த்தர் மரணம் வந்தது, மரணத்தை போன்ற சோதனைகள் நெருக்கங்கள் வந்தது. ஆக்சிடென்ட்ல என் ஜீவன் போயிருக்கும், நீந்த தெரியாது. சென்னையில நான் காலேஜ் படிக்கும் பொழுது ஃப்ரெண்ட்ஸுகளோடு எத்தனை காரியம், போன வாரம் கூட கேட்டோம். அந்த மாதிரி குளிக்க போன இடத்துல நீந்த தெரியாத ஆழமான இடத்துல விழுந்துட்டேன். எப்படி மேல வந்தேன்னு எனக்கு தெரியாது. நண்பர்கள் எல்லாம் எனக்கு நீச்சல் தெரியும், இவன் வெளியே வருவான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா நான் எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. தீமையை நினைக்காதவர், நான் வாழ்க்கையில தீமையை நினைக்காத ஒரு தகப்பன் உண்டு என்றால் அது நான் ஆராதிக்கிற தேவன் என்று உணர்கிறவங்க மாத்திரம் ஒரு விஷயம் கூட. ஹல்லேலூயா. நன்மை நிறைஞ்சிருக்கா, அவர் பாராட்டின கிருபை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. கரங்களை உயர்த்தி சொல்லிடுவோமா? ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. கரங்கள் உயர்த்தி எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. காலோ டிஸ்னே, காலோ டிஸ்னே, எபினேசரே, எபினேசரே என்று எவ்வளவு அதிகமாய் சொல்ல முடியுமோ சொல்லுங்க. உங்களுக்கு இதுவரைக்கும் உதவி செய்தவர் இனிமேலும் உதவி செய்யவர் போதுமானவராக இருக்கிறார். இதுவரைக்கும் தப்புவித்தவர் இனிமேலும் நம்மை தப்புவிக்க போதுமானவரோ. Keep saying that. Hallelujah. Ebenezer.
போல சுமந்தீரே நன்றி. கரங்கள் உயர்த்தி நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி நன்றி அப்பா நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் இதுவரைக்கும் அவர் தான் என்ன சுமக்கிறாரு நம்புகிறவங்க மாத்திரம் நல்லா 2 கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் என்னை நடத்தினவர், இனிமேலும் என்னை நடத்த போதுமானவர். இதுவரைக்கும் உதவி செய்தவர், இனிமேலும் எனக்கு உதவி செய்ய அவர் போதுமானவர். தாழ்த்துகிறோம், வறுமையாக்குகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து என்னோடு எங்களோடு பேசுங்க, இடைவிடுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. எதிர்பார்ப்போடு நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.